ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை ஓலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். வானாக்ரே வைரஸ் அப்படின்னு இப்போது ரேன்சம் வைரஸுங்கிறது பரவலாக எல்லாத்தாலையும் பரபரப்பாகவும் பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் ஆயிடுச்சு. அது புறப்பட்ட கொஞ்ச நேரத்திலேயே உலகத்தில் நிறைய கம்ப்யூட்டர்களை முடக்கிருச்சு அப்படிங்கிற தகவல்லாம் கேட்குறோம். அதுலேயும் அவங்க கொடுக்குற டேட்டாவெல்லாம் பார்த்தா ரொம்ப பிரமிச்சு போகிற மாதிரியான அமைப்புலலாம் பாதிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட பிறப்பிட்ட உடனே ஒரு 150 நாட்டில் பரவிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய எண்ணிக்கை இன்னும் கூடிக்கிட்டே போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறையா இருக்குது. ஒன்று. ரெண்டாவது இது மொத்த கம்ப்யூட்டரையும் தன்னோட கட்டுப்பாட்டில் எடுத்துகிட்டு இருக்கிற எல்லா டேட்டாஸையும் என்கிரிப்ட் பண்ணி தூக்கி ஒரு ஓரமாக வச்சுவிட்டு அதில் கொஞ்சோண்டை மட்டும் எடுத்து காமிச்சு திருப்பி டீக்ரிப்ட் பண்ணுறதுங்கிறது இதிலே பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த டேட்டாலாம் வேணும்னா எங்களுக்கு காயின்ஸ் பிட்காயினாக ஃபீஸ் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குது. அது பிட்காயின்ங்கிறதுனால எங்கே போகுது யாருக்கு போகுதுன்னு கண்டுபிடிக்க முடியாதுன்றாங்க. அப்போது எவ்வளவோ அரசாங்கம், இன்டர்போலு, யூரோபோலு, அப்புறம் அந்தந்த நாடுகளில் இருக்கக்கூடிய காவல்துறை, சைபர் கிரைமு, அது இதுன்னு எல்லா டெக்னாலஜியும் இருக்குது. ஒரு 4 பேர் சேர்ந்துக்கிட்டு பண்ணுறத இல்லை ஒரு 2 பேர் சேர்ந்துக்கிட்டு பண்ணுறத இத்தனை நாடுகளும் சேர்ந்து எதுவுமே பண்ண முடியலை அப்படிங்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு தாக்குதல் அப்படிங்கிறது இந்த நடப்பு வருஷத்தில் ரொம்ப மிகப்பெரிய தாக்குதல் அப்படிங்கிறாங்க உலக அளவில். ஏன் இன்னும் சொல்லணும்னா கம்ப்யூட்டர் வரலாற்றிலேயே இப்பேற்பட்ட ஒரு தாக்குதல் நடந்ததில்லை அப்படிங்கிறத லண்டன் பிபிசியில் யூரோப்போலே ஒத்துட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் இவங்க குறிப்பாக தாக்குறதுங்கிறது நிறைய டேட்டாஸ் வச்சுருக்கக்கூடிய இடங்களைத்தான் பிடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயிலெல்லாம் நம்ம படிக்கிறோம். அப்போது இது கண்கூடா நம்ம முன்னால் நடந்து வரக்கூடிய நிகழ்வுகள். இப்போ இதுக்கு என்ன காரணமாக இருக்கும், அஸ்ட்ராலாஜிக்கலாக இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பதிவு. அப்போது இந்த வைரஸ் தாக்குதல் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு போர் நடக்கிறதுக்கு சமம் இல்லையா? ஏன்னா தகவல்கள்ங்கிறது, டேட்டாங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? டேட்டா போச்சுனாக்கா நிறைய பேர்த்துக்கு பல கோடி ரூபாய் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் உண்டு இல்லை? அதனால தான் டிஸ்னியில் பைரேட்ஸ் ஆஃப் த கரீபியன்கிற அந்த படம் 5வது பார்ட்டு ரெடி பண்ணி வச்சுருந்துருக்காங்க. கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் செலவில். பாருங்க, ரிலீஸ் டேட்டே 26ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா இருந்தால் தான் இந்த மாதம். 26ங்கிறதே 8ஆம் நம்பர் வருது. 8ஆம் நம்பரில் எங்கிட்டு போய் ரிலீஸ் பண்ணுறது? அப்போது அந்த படத்தை அப்படி மொத்தமாக இந்த வைரஸ் எடுத்துச்சு. அவங்க கோடிக்கணக்கில் அதுக்கு பணம் கேட்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தகவல்கள் வெளியில் வருது. அப்போது இப்பேற்பட்ட அந்த வைரஸ் தாக்குதல் அப்படிங்கிறது எதனால் வந்தது, அதுக்கு ஜோதிட ரீதியான விளக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம், இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதை பற்றி பேச ஆரம்பிக்கக்கூடிய இந்த டைமில் இப்போ இருக்க கிரக நிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இங்கே ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன். அட் ப்ரெசண்ட் என்ன மாதிரியான கிரக நிலை இருக்குது ராசி சக்கரத்தில் அப்படின்ட்டு. அதில் பார்த்திங்கன்னா லக்னம் வேண்டியதில்லை, ஏன்னா நம்ம லக்னம் வச்சு பார்க்குறதில்ல. இன்றைக்கி இருக்க கிரக நிலை அளவுக்கு எடுத்துக்குவோம். ராசி சக்கரத்தை எடுத்துக்கலாம். ராசி சக்கரத்தில் மேஷத்தில் புதன், ரிஷபத்தில் சூரியன் செவ்வாய், சிம்மத்தில் ராகு, கன்னியில் குரு வக்ரம், விருச்சகத்தில் சனி வக்ரம். அது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி தனுசில் இருக்குது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அது எங்கேயோ இருக்கட்டும். மொத்தத்தில் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி விருச்சகத்தில் சனி வக்ரம். அதே மாதிரி கும்பத்தில் கேதுவோட சந்திரன். அது இல்லாமல் மீனத்தில் சுக்கிரன் உச்சமாகி நிற்கிறார். இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய கிரக நிலை. இந்த வைரஸ் கிளம்புன உடனே ஏகப்பட்ட கம்ப்யூட்டரை காலி பண்ணிருச்சு அப்படின்ற மாதிரியான பாயிண்ட் வர்றதுங்கிறதுனால அது எந்த டைமுக்கு எக்ஸாக்டாக கிளம்புச்சு அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியாதுங்கிறதுனால நமக்கு லக்னம் வேண்டியதில்லை. லக்னமும் தேவையில்லை, லக்னம் இல்லாமலே சொல்லிட்டு வந்துடலாம் இதை. அப்போது இதனுடைய முக்கியமான விஷயம், இந்த வைரஸ் தாக்குதல் நடந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்குறப்ப தகவல் தொடர்பு, டேட்டாஸ், கால்குலேஷன், இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே புதனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அமைப்பு. அப்போ புதனுக்கு 2 ஆட்சி வீடு, ஒன்று மிதுனம், இன்னொன்று கன்னி. இப்போ கன்னியில் தான் குரு உட்காந்துருக்கார். வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு பகவான் கன்னியில் உட்காந்து, வருட கிரகங்கள்னால் சனி, குரு, ராகு, கேது இதெல்லாம் தான் வருட கிரகங்கள். நம்ம போட்டப்போ கூட ஒரு வீடியோவில் முக்கியமான கிரகங்கள் எல்லாம் வக்ரம் ஆகிறதுங்கிறது நெகட்டிவான பலன்களை எல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அந்த வகையில் இப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த குரு கன்னியில் உட்காந்துருக்கார், கன்னியில் வக்ரமாகி நிற்கிறார். குரு தனகாரகன்னு சொல்லுவாங்க. தனகாரகன்கிறது பொருளாதாரத்தில் மிகப்பெரிய இழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது அந்த கன்னியில் குரு உட்காந்துருக்கிறதுங்கிறது, அதுவும் வக்ரமாகி நிற்கிறது. கன்னியில் குரு இருக்கிறத பற்றி பிரச்சனை இல்லை,
அவர் வக்ரமாகி நிற்கிறதுங்கிறதுல தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அப்போ பொருளாதார இழப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் பொருளாதார இழப்பை சந்திக்கிறதுக்கான அமைப்புங்கிறது வந்து இந்த கன்னியில் குரு நிற்கிறதுங்கிறதும் அவரும் வக்ரமாகி நிற்கிறதுங்கிறதும் அதுலேயும் வந்து அவர் வந்து புதனுடைய வீட்டில் நிற்கிறதுங்கிறதுனால தகவல் தொடர்பு அப்படிங்கிறது வந்து சுத்தமாக துண்டிக்கப்படக்கூடிய அளவில் மிக கடுமையான அளவில் இந்த தாக்குதல் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய விதத்தில் பார்த்தா ராகு சிம்மத்தில் உட்காந்துருக்கார். சிம்மங்கிறத சூரியனுடைய ஆட்சி வீடு, அரசாங்கத்தை குறிக்கக்கூடியது, ராஜ்யத்தை குறிக்கக்கூடியது, அதிகாரத்தை குறிக்கக்கூடியது. அப்போ அதிகாரம் பண்ணக்கூடிய அதனை சட்டம் ஒழுங்கு இராணுவம் அது மாதிரியான விஷயங்களில் வந்து பெரிய அளவில் கையை வைக்கக்கூடிய அளவில் இந்த தாக்குதல்ங்கிறது வந்து மிகப்பெரிய அளவில் நடத்தப்பட்டிருக்கு. அதுவும் திட்டமிட்ட தாக்குதல் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்டில் சொல்லலாம். அதுலேயும் சிம்மத்தில் ராகு உட்காந்துருக்கிறது. ஏன்னா ஏற்கனவே சூரியனுக்கு ராகுக்கும் ஒத்துக்கிறாது. அது சூரியனுடைய ஆட்சி வீடு, அங்கே போய் ராகு உட்காந்துருக்காரு. அப்போ ஸ்பீடு ஜாஸ்தியாக இருக்கும் தாக்குதலினுடைய வேகம். அப்போ இவங்களுடைய டார்கெட் எதாக இருக்கும் அப்படின்னா நிர்வாகம் சம்மந்தப்பட்டதாக இருக்கும், அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்டதாக இருக்கணும், ஆட்சியியல் சம்மந்தப்பட்டதாக இருக்கணுங்கிற மாதிரியான இடத்துல தான் இவங்களுடைய தாக்குதல் வந்து ரொம்ப பலமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, அப்போ இந்த சிம்மங்கிறது வந்து ராஜாங்கம், அரசாங்கம், அதிகார மையம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு மிகப்பெரிய சவாலாக வர்றதுங்கிறது ஒரு பக்கம் ராகு நிற்கிறதே தப்பு. அதை செவ்வாய் 4ஆம் பார்வையாக பார்த்துக்கிட்டு இருக்கார். சனீஸ்வரன் அதே இடத்த வக்ரமாகி 10ஆம் பார்வையாக பார்க்குறார். அப்போ சனி 10ஆம் பார்வையாக சிம்மத்தை பார்க்குறாரு, அதே சிம்மத்தை வந்து செவ்வாய் 4ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போ ரெண்டு பேரும் சனியும் செவ்வாயும் சேர்ந்து அந்த இடத்த பார்க்குறாங்க. அங்கே ராகு உட்காந்துருக்கார். ராகுவுக்கு தான் உட்காந்துருக்கக்கூடிய வீட்டதிபதியான சூரியனுக்கும் ராகுவுக்கும் ஆகாது. அதே மாதிரி ராகுவுக்கும் சனிக்கும் ஆகாது. சனி பார்க்குறாரு. அப்போ ராகு தசை சனி உத்தியோ சனி தசை ராகு உத்தியோ நடக்கலை பாருங்கள். ரொம்ப கடுமையான சூழல்களை தாண்டி வந்திருப்பாங்க. ஸோ அந்த வகையில் ராகு சனி அல்லது சனி ராகுங்கிறது ரெண்டுக்கும் ஒத்துக்கிறாத விஷயம். அந்த சனி தான் அங்கே பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் பார்க்குறாரு. ராகு தசை செவ்வாய் புத்தி ரெண்டும் ஒன்று சேர்ந்து இருந்து அவங்க ஜாதகத்தில் தசை நடத்திருந்துச்சுன்னா நிச்சயமாக சட்டம் அல்லது ஹாஸ்பிட்டல் வைத்தியம் அப்படிங்கிற மாதிரியான கடுமையான பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது ராகு செவ்வாய். அப்போ அந்த செவ்வாய் பார்க்குறதுங்கிறது சிம்மத்தை பார்க்குறார். அது இல்லாமல் சனி சிம்மத்தை பார்க்குறார். அந்த இடத்துல ராகு உட்காந்துருக்கார். ஆக இவ்வளவு கடுமையான அளவில் அந்த சிம்ம ராசிங்கிறது பாதிப்புக்குள்ளாகுது. அதனால் அரசாங்கம், நிர்வாகம், இன்னும் சொல்லணும்னா சட்டத்தை காப்பாற்றக்கூடிய பல இடங்களில் வந்து இந்த தாக்குதல் வந்து மிக அபரிமிதமான அளவில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்டை எடுத்துக்கிடலாம். அது மட்டும் இல்லை, கன்னியில் குரு உட்காந்துருக்கார். இந்த குரு வந்து கன்னியில் வக்ரமாகி நிற்கிறதுங்கிறது வந்து டேட்டாஸை பூரா காலி பண்ணுது. எதை பேஸ் பண்ணி காலி பண்ணுது? குரு வந்து இது தனக்காரகன்னு சொல்லுவாங்க. அப்போ பொருளாதாரத்தை நோக்கி தான் இதெல்லாம் பண்ணுது. அதனால தான் எனக்கு பணம் கொடு, நான் வந்து ரிலீஸ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் ரிலீஸ் ஆகுமா அப்படின்னா ஆகாது அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் ரொம்ப சிம்பிளாக சொல்லிடலாம். ஏன்னா புதன் உட்காந்துருக்கிறதுங்கிறது வந்து அந்த கன்னியில் குரு நிற்கிறார். அந்த கன்னிக்கு அதிபதியான புதன் வந்து தனக்கு 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சு நிற்கிறார். அப்போ டேட்டா லாஸ் ஆனதுங்கிற மாதிரியான பாயிண்ட்லேயே போயிடும். அப்போது கன்னியில் வந்து குரு வக்ரமாகி நிற்கிறதுங்கிறதும் சிக்கலான அமைப்பு. அதே மாதிரி சிம்மத்தில் ராகு இருக்கிறது தப்பு. அந்த ராகுவை சனி பார்க்குறது செவ்வாய் பார்க்குறதுங்கிறது தப்பு. அதே மாதிரி கன்னிக்கு அதிபதியான புதன் வந்து தனக்கு 8ஆம் இடமான மேஷத்தில் போய் உட்கார்றது இன்னும் சிக்கலான விஷயம். அதனால் இந்த தாக்குதல்ங்கிறது உலக அளவில் சொல்லக்கூடிய மிகப்பெரிய தாக்குதல் அப்படிங்கிறத யூரோபோல் ஒத்துக்குச்சு அப்படின்னாக்கா அதுக்கு இதுவும் ஒரு காரணம். சரி, அப்போது இந்த தாக்குதல் எந்த விதத்தில் எல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னா, காலபுருஷ தத்துவங்கிறது மேஷம். காலபுருஷ தத்துவத்துக்கு தலைங்கிறது முதல் ராசிங்கிறது மேஷம். மேஷத்துக்கு 6ஆம் இடத்துலையும் 5ஆம் இடத்துலையும் இந்த தாக்குதல் பலமாக இருக்குது. 6ஆம் இடம்ங்கிறது ரோகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரோகஸ்தானம்ங்கிறது உடம்பு சரியில்லாமல் போகிறது. அப்போ அது ரிலேட்டடாக வரக்கூடிய ஹாஸ்பிட்டல், பிளட் பேங்க்கு, எம்ஆர்ஐ ஸ்கேனு, ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்கக்கூடிய அந்த ஃப்ரீசர்லாம் வச்சுருப்பாங்கள்ல, அதை டியூன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய விஷயங்கள், இதை எல்லாத்தையும் பிடுங்கி வர்றதுக்கான அமைப்பு அந்த 6ஆம் இடத்துல ரோகஸ்தானத்தில் வர்றதுனால. அதனால தான் இந்தியாவில் வந்து குஜராத்தில் ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆனதும், ஏன்னா மிகப்பெரிய அளவில் தகவல் தொழில்நுட்பத்தில் வந்து மேலே போயிட்டாங்க அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த ஸ்டேட்டு குஜராத்தில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அட்டாக் பண்ணதே வந்து அகமதாபாத்தில் ஹாஸ்பிட்டல்ஸில் தான் அட்டாக் ஆகிருக்கு இந்த வைரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நேராக வந்து மருத்துவமனை அந்த மருந்து சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து தூக்கி காலி பண்ணிடுது. இது ஒரு பாயிண்ட்டு. இன்னொன்று வந்து என்ன பண்ணுன்னா, குரு வந்து நிர்வாகத்தை கொடுக்கக்கூடியது. அரசு எந்திரம் அல்லது அரசு நிர்வாகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், ஏன்னா சிம்மத்துக்கு 2வது வீடுலையே அந்த அரசு நிர்வாகம்னு எடுத்துக்கிட்டால் அந்த அரசாங்கத்தை பற்றின டேட்டாஸ் இருக்கக்கூடியதுங்கிறதுல அடுத்தது கையை வைக்குது.
இது எத்தனையோ நாடுகளில் வச்சுருக்கு. 150 நாடு 200 நாடுகளில் போயிருக்கு. கிட்டத்தட்ட 3 லட்சம் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் உட்காந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியான பல டேட்டா கொடுக்குறாங்க. பட் நம்ம நாட்டு அளவில் எடுத்துக்கிட்டோம்னா, இந்தியா அளவில் எடுத்துட்டோம்னா, கேரளாவில் வயநாட்டில் தான் ஒரு கிராமத்தில் விவோ ஆஃபீஸ்லேயோ இதுலேயோ தாலுகா ஆஃபீஸு அந்த ரெவென்யூ சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் தான் ஃபஸ்ட்டு அந்த வைரஸ் வந்து அட்டாக் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி குஜராத்தில் வந்து ஹாஸ்பிட்டல் தான் ஃபஸ்ட்டு போச்சு அப்படின்னாங்க. அதே மாதிரி ஆந்திராவில் எடுத்துக்கிட்டோம்னா இது காவல்துறை சம்மந்தப்பட்ட கோப்புகள்லாம் வச்சுருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 25% ஆஃப் த கம்ப்யூட்டர் வந்து காலியை பண்ணுறான். ரெண்டாவது குரு வந்து தெய்வீகத்தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அவர் ரெட்ராகேட் ஆகி போய் 6ஆம் பாவத்தில் கன்னியில் நிற்கிறதுங்கிறதுனால என்ன ஆயிடுச்சு, காலபுருஷ தத்துவத்துக்கு 6ஆம் இடத்துல நிற்கிறார் இல்லையா, அந்த தனத்துக்கு காரகன்னு சொல்கிறான் குருவை. அப்போ பணக்கார சாமின்னு சொல்லக்கூடியது திருப்பதி திருமலை தேவஸ்தானம் டிடிடியில் இந்த கம்ப்யூட்டர் வைரஸ் அட்டாக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனாலும் அந்த டேட்டாலாம் ரெக்கவர் ஆகிருக்கு, நாங்கள் ஏற்கனவே ரெக்கவர் பண்ணியிருக்கோம், உடனே ஒரு டீம் வந்து அதை வந்து செயல்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான டேட்டாஸ் எல்லாம் வந்து பேப்பர்லேயும் இணையதளங்கள் வாயிலாகவும் நம்ம படிக்கலாம். அப்போது இந்த டிடிடியில் போய் பிடிச்சது அப்படிங்கிறது வந்து அந்த குரு அக்ரமானதுங்கிறதுனால, 6ஆம் இடத்துல நின்னதுங்கிறதுனால ஹாஸ்பிட்டலு, எதிர்ப்புகள் எதிரிகளை குறிக்கக்கூடிய இடம்னு சொல்லக்கூடிய காவல்துறை, நிர்வாகம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரியான இடத்த பிடிக்கக்கூடியது, இதெல்லாம் வந்து அந்த கன்னியில் குரு அக்ரமாய் நிற்கிறதுங்கிறது. அப்படியே மேலே எடுத்துங்க, சிம்மத்துக்கு வாங்க. சிம்மத்தில் ராகு உட்காந்துருக்காரா, அப்போ சட்ட ரீதியான பிரச்சனைகள்னு சொல்லக்கூடிய போலீஸு, இராணுவம், அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஏன்னா இந்த வைரஸே வந்து இராணுவத்தில் வந்து அடுத்த நாட்டை வேவு பார்க்குறதுக்காகத்தான் உருவாக்குனது அப்படின்னே சொல்கிறாங்க. அப்போ இது வந்து அதுவே வந்து வாழை எடுத்தவன் வாழாலே மடிவான்ற மாதிரி, கத்தி எடுத்து என் கத்தியில் தாண்டா ஊற்றுவான்ற மாதிரியான அமைப்பில் இது கரெக்டாக அவங்களுக்கே திருப்பி அடிக்குது. அப்போ மிலிட்ரி சார்ந்த விஷயங்கள்ல எல்லாம் போட்டு தள்ளுது அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு இதில் வலுவாக சொல்லலாம். இன்னொரு விஷயம், குரு வந்து அஸ்த நட்சத்திரங்காலில் வக்ரமாகி நிற்கிறார். அப்போ கிளம்புன வைரஸ் இது. அதனால தான் திரைப்படத்துறையும் இது விட்டு வைக்கலை. அதனால தான் டிஸ்னியில் வந்து அவங்களும் கையை பிசைஞ்சிட்டு நிற்கிறாங்க. எப்படி பணத்தை கொடுத்து எப்படி படத்தை ரிலீஸ் பண்ணுறதுங்கிற மாதிரியான கன்ஃபியூஷனில் வந்து நிற்கிறதுங்கிறதும் அதில் அந்த குரு வக்ரமாகி நிற்கிறதுங்கிறதுல. அது மட்டும் இல்லாமல் சிம்மத்தில் எடுத்துக்கிட்டோம்னாக்க ராகு உட்காந்துருக்கிறதுங்கிறதுனால சட்ட ரீதியான நுணுக்கங்கள். அதே மாதிரி ராகுங்கிறது வந்து தொலைத்தொடர்புங்கிற பாயிண்டில் வரும். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிங்கிற மாதிரியான லைனில் ராகு எடுத்துக்கலாம். அந்த ராகு வந்து இன்டர்நெட் வழியாகவே எல்லா பக்கமும் கிளப்பி விட்டுருப்பார். அதுவும் வந்து ஒரு குரூப் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் இருக்குன்னா அதில் ஏதாவது ஒரே ஒரு கம்ப்யூட்டரில் வந்து உட்காந்தா போதும், எல்லா கம்ப்யூட்டருக்கும் கிளப்பி விட்டுறதுங்கிற மாதிரியான பாயிண்டில் சொல்கிறாங்க. அப்போ அந்த வகையில் அந்த ராகு வந்து சிம்மத்தில் நிற்கிறதுங்கிறது அப்படியான ஒரு பாயிண்ட்டு. அதை வந்து சனி பார்க்குறார். நல்ல விதமாக பார்த்தா கூட ஓகேங்களாம், அவர் வக்ரமாகி பகை வீட்டில் உட்காந்துட்டு பார்க்குறார். அப்போ என்ன நடக்கும், அந்த வேலைகள் அத்தனையும் தாமதமாகும், தடைபடும். ஏன்னா சனின்னு பார்த்தாலே தடை தானே, தடையாகணும், தாமதமாகணும், அந்த வேலை வந்து முடியாமல் போகணும் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்டில் தான் சொல்லும். அதுவும் 10ஆம் பார்வை, அதாவது தொழில் பார்வையாலேயே பார்க்குறதுங்கிறதுனால தன்னுடைய செய்தொழிலை பாதிக்கக்கூடிய அமைப்பு அரசாங்கத்துறையில் மிகப்பெரிய அளவில் நிறைய லாஸை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் வந்து சிம்மத்தை பார்க்குறதுங்கிறதுனால ரெவின்யூ சம்மந்தப்பட்ட லைன், அதாவது நில அளவை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் வந்து ரத்தம், பிளட் பேங்கு, அதே மாதிரி லேபு, இது மாதிரியான டேட்டாஸ் எல்லாம் பிடிங்கிட்டு போகிறதுக்கான அமைப்பு இருக்குங்கிற மாதிரியான அமைப்பெல்லாம் அந்த ராகு வந்து சிம்மத்தில் உட்காந்து அதை செவ்வாய் தனது 4ஆம் பார்வையாக பார்க்குறதுங்கிறதுனால சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சனி அந்த இடத்த பார்க்குறதுங்கிறதுனால காரிய தடைகள் ஏற்படும். சரி, இதுக்கு தீர்வு கண்டுபிடிக்க முடியுமான்னா, தினக்கோள்னு சொல்லக்கூடிய சந்திரன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகக்கூடியவர். அவர் எங்கே உட்காந்துருக்காரு, கும்பத்தில் உட்காந்துருக்காரு, கூட கேது உட்காந்துருக்காரு. கும்பத்துக்கு என்ன ஒரு ஸ்பெஷல்னா, இப்போ அண்டாவில் ஏதாவது கையை விட்டு எடுக்கணும்னா சரட்டுன்னு எடுத்துடலாம். ஏன்னா அதுவும் அவசரத்துக்கு கையை விட்டா அண்டாக்குள்ளே கூட கை போகாதுன்னு ஆகாது ஒரு பக்கம். அப்போது பெரிய வாயகன்ற பாத்திரத்துலேருந்து என்ன தேவை எடுக்கிறேன்னா சட்டுன்னு எடுத்துடலாம். குடத்துக்குள்ளே விட்டு கையை விட்டு எடுக்கிறதுனா கொஞ்சம் கவனம் மாற்றி அங்கிட்டு இங்கிட்டு இடிச்சுத்தான் வரும். அப்போது குடம்ங்கிறதே வந்து ரகசியமான ஒரு இடம்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல கேது உட்காந்து அவரோட சந்திரன் உட்காந்துருக்காரு. அப்போ சட்டுன்னு ஒரு முடிவு பண்ண முடியாமல் திணறிட்டு இருக்காங்கங்கிற மாதிரியான பாயிண்ட் தான். அப்போ இதனுடைய பாதிப்பினுடைய வீச்சு இப்போ இந்த அளவுக்கு பாதிக்குது அப்படின்னு சொல்கிற ரைட்டு. அப்போ இது எவ்வளோ நாளைக்கு தான் இருக்கேன், எப்போத்தையும் இது சரியாகும் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் வரும்ல. எதனால அது சரியாகிறதுக்குன்னு ஒரு காலமும் நேரமும் வேணும்னு சொல்லுவாங்கள்ல. அந்த வகையில் வந்து இது சரியாகிறதுக்கான டைம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், செவ்வாய் உட்காந்துருக்கிறது தன்னுடைய சுயசாரத்திலேயே உட்காந்துருக்கார். மிருகசீஷ நட்சத்திரம் சாரத்திலேயே செவ்வாய் உட்காந்துட்ருக்கார். அவர் தனது 4ஆம் பார்வையாக சிம்மத்தை பார்க்குறதுங்கிறது ரொம்ப கடுமையான அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருக்காரு. ஏற்கனவே சூரியன் செவ்வாய் சேரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பர்சனல் ஹாரோஸ்கோப்னு எடுத்துக்கிட்டாலே. அரியோடு பௌமனும் ராய் அமர்ந்திடும் காலந்தண்ணில் விரிவிவு வந்தவேற்கு விளங்கிடும் பலனேதென்றால் குறிப்புடன் உரைப்ப நின்னோன் குலைவிபசாரன் சோரன் புரிமது வாணி வஞ்சம் புகழு சண்டாளன் பாவின்றியான்.
ஸோ அந்த வகையில் வந்து பர்சனல் ஜாதகத்துக்கே அப்படின்னா அந்த சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து பார்க்குறதுங்கிறது, அதுவும் சிம்ம வீட்டையே பார்க்குறதுங்கிறது ரொம்ப கடுமையான அளவில் நிர்வாகத்துறை சார்ந்த விஷயங்களில் பாதிப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் குரு வந்து அஸ்த நட்சத்திரம் காலில் நிற்கிறதுங்கிறதுனால தான் இது திரைத்துறையும் விட்டு வைக்கல அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்டு. இதுக்கிடையில் சனி வந்து கேட்ட நட்சத்திரம், அவரும் அந்த டேட்டாஸை பிடிக்கக்கூடிய இடத்துலையே தான் நின்றுட்டுருக்கார், புதனுடைய சாரம். இது மட்டும் இல்லாமல் அந்த சனி உட்காந்துருக்கிறது காலபுருஷனுக்கு 8வது வீடு. 8வது வீட்டில் சனி நின்றுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக காரியங்கள் எல்லாம் தடைப்படணுன்ற மாதிரியான அந்த வேகம் வந்துடுது இல்லையா? அப்போ மிகப்பெரிய அளவில் சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த வைரஸ் ஆனது நிவர்த்தி ஆகிறது, இதிலிருந்து சரியாகி வெளில வர்றது அப்படிங்கிறது இது வந்து ஒரு 3 கட்டமாக எடுத்துக்கலாம். அதில் முதற்கட்டம்னு சொல்கிறதுங்கிறது வந்து மே மாதம் 26ஆம் தேதி, இன்றைக்கி என்ன 19ஆம் தேதி தானே? ஆமாம், இன்றைக்கி தேதி 19. மே 26க்கு அப்புறம் இதிலேருந்து ஃபஸ்ட் ரிலீஃப் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்டில் அதுக்கான வழிமுறைகள் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கான அமைப்பு. அதுக்கு அடுத்தபடியாக குரு வந்து ரிலீஃப் ஆகிறதுங்கிறது ஜூன் 1ஆம் தேதி. அதுக்கப்புறம் பெரும்பகுதி இதனுடைய தாக்குதல் எல்லாமே குறைஞ்சி போயிடும். அப்புறம் இருக்கிறதெல்லாம் ரெக்கவர் பண்ணுறதுக்கான டைம் ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் அந்த டைம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் சொல்லுது. ஏன்னா சனி வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறது ஆகஸ்ட்டில் தான் வக்ர நிவர்த்தி ஆகிறார். அப்போ ஃபஸ்ட்டு ரிலீஃப்னு எடுத்துக்கிட்டாலே மே மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் இதனுடைய தாக்குதலுடைய தீவிரம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்டில் சொல்லலாம். அப்போது இதுக்கு ப்ரிகாஷனரியாக என்ன பண்ணுறது, இதுக்கு வந்து பாதுகாப்பு நடவடிக்கைகள்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஜோதிட ரீதியாக நம்ம பண்ணுறதுங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதெல்லாம் விட்டுருங்க. பொதுவாகவே வந்து கம்ப்யூட்டர் நிபுணர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, கணினி நிபுணர்கள் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வைரஸ் வர்றதுக்கான ரூட் காஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இமெயில் வழியாக வரலாம், அல்லது வந்து வாட்ஸ்அப் வழியாக கூட வரலாம்னு சொல்கிறாங்க. வாட்ஸ்அப்பு மெசஞ்சர் வழியாக கூட வரலாம் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்டில் சொல்கிறாங்க. அதனால் தேவையில்லாத லிங்க்கு, நமக்கு தெரியாத லிங்க்கை கிளிக் பண்ணாமல் இருந்தாலே கிட்டத்தட்ட 50% ஆஃப் த ரிஸ்க் வந்து குறைஞ்சிரும். பாக்கி 50% பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னாக்க, மெயிலில் வரக்கூடிய தெரியாத மெயிலில் வரக்கூடிய அந்த தெரியாத அட்ரஸ்லேருந்து வரக்கூடிய மெயில் எதையும் ஓப்பன் பண்ணாமல் விட்டுறதுங்கிறது. அது மட்டும் இல்லாமல் கூடுமான வரைக்கும் தேவைப்படலைங்கிற பட்சத்தில் இன்டர்நெட் கனெக்ஷனை கட் பண்ணி வைக்கிறதுங்கிற மாதிரியான பாயிண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் பர்சனல் கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும், ஏன்னா இது வந்து பார்த்தா ஒரு மாசாக இருக்கக்கூடிய, அதாவது மிகப்பெரிய டேட்டாக்களை எல்லாம் கையாளக்கூடிய இடத்த நோக்கி தான் இந்த வைரஸ் வந்து வந்திருக்கு. அதுவும் அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகம் அப்படின்னு வர்றதுங்கிறதுனால தனிப்பட்ட பர்சனல் கம்ப்யூட்டர்ஸை குறி வச்சு வர்றது கிடையாது. அப்போது லிஸ்ட்லேயே இல்லாமல் போய் சிலர் நடுவில் மாட்டிக்கிடுவான் இல்லையா, அது மாதிரி தானாக போய் மாட்டிக்கிறக்கூடாது இல்லையா. அதனால கூடுமான வரைக்கும் இந்த வைரஸ் அட்டாக்லேருந்து தப்பிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான டேட்டாஸ் வச்சுருந்தான், அந்த டேட்டாஸை எல்லாம் பேக்கப் எடுத்து இன்னொரு ஹார்ட் டிஸ்கில், எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் ஒன்று தனியாக போட்டு அந்த ஹார்ட் டிஸ்கில் சேஃபாக வச்சுருங்க. ஏன்னா டேட்டாஸ் முக்கியம் இல்லையா. அந்த டேட்டாஸை வந்து சேஃபாக வச்சுட்டு அப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணுறதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, வந்தால் கூட பிடிங்கி எறிஞ்சு விட்டு அடுத்து திருப்பி ரீஇன்ஸ்டால் பண்ணி கூட போயிடலாம். அப்போ உங்கள் கையில் இருக்க டேட்டாஸ் முக்கியங்கிற பட்சத்தில் வைரஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்கான முதல் வழி அப்படின்னு எடுத்துட்டா, அந்த டேட்டாஸை வந்து ஒரு ஹார்ட் டிஸ்கில் எக்ஸ்டர்னலாக தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணுறதை பண்ணிகிட்டு இருக்கலாம். குறிப்பாக தேவையில்லாத மெயில்ஸை திறக்காமல் இருக்கிறதுங்கிறது, அட்டாச்மெண்ட் எதுவும் டவுன்லோட் பண்ணாமல் இருக்கிறதுங்கிறது, அப்புறம் வந்து ஆன்டிவைரஸை வந்து அப்டேட் பண்ணி வைக்கிறதுங்கிற மாதிரியான ஒரு சில வழிமுறைகளை எல்லாம் கொடுக்குறாங்க. நம்ம இதை ஃபாலோ பண்ணாலே கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ரிஸ்க்கு குறைஞ்சிரும். அதுக்கும் மேலே அப்படிங்கிறது வந்து தேவையில்லாமல் போய் எதையாவது தொட்டோம்னாத்தையும் அது டபக்குன்னு உள்ளே வந்து உட்கார்றதுக்கான அமைப்பு உண்டு. பட் எது எப்படி எடுத்துக்கிட்டாலும் இந்த ரிஸ்க் அப்படிங்கிறது முதல் ஸ்டெப்புங்கிறதே இந்த மாதம் 26ஆம் தேதிக்கு அப்புறம் கண்ட்ரோலுக்கு வந்து சேரணும். அதுக்கப்புறம் வர்றது ஜூன் 1ஆம் தேதிக்கு அப்புறம் வரையில் பெரும்பகுதி கண்ட்ரோல் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் உண்டு. ஆனால் இந்த வைரஸ் ஏற்படுத்தின தாக்கம், இந்த ரேன்சம் வைரஸுங்கிறது வந்து வானாக்ரே அப்படிங்கிற அந்த இதிலேருந்து வந்ததுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எதேதோ நதி மூலம், ரிஷி மூலம்லாம் சொல்கிறாங்களே, அதாவது நேஷ்னல் செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் வழியாக வந்தது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது எங்கேருந்து வேணாலும் வரட்டும், ஏற்படுத்தப்பட்ட தாக்குதல் அப்படிங்கிறது அது எப்போ பண்ணலாம், ஏன் முதல் வருஷம் பண்ணியிருக்கலாம், அடுத்த வருஷம் பண்ணலாம் இல்லையா. ஆனால் அந்த கிரக சேர்க்கைங்கிறது ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிறப்ப ஏதாவது ஒரு விதத்தில் அது வந்து உலக அளவில் ஒரு மிகப்பெரிய டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்துது. கிட்டத்தட்ட சுனாமி வந்த மாதிரி தானே இது வந்து, அதனை இன்விசிபிள் சுனாமினே சொல்லலாம். அந்த விதத்தில் வந்து மிகப்பெரிய தாக்குதலை வந்து இந்த வைரஸ் கொடுத்துருக்கு. இதிலேருந்து ரிலீஃப் ஆகிறதுங்கிறது கூடுமான வரைக்கும் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் அப்படிம்பாங்க. ஒதுங்கி நிற்கிறதுங்கிறது தான் சரியான வழியாக இருக்கும். அதே மாதிரி இதிலேருந்து இந்த கம்ப்யூட்டர் உலகம்ங்கிறது நிச்சயமாக விடுபட்டு மேலே வரும். அப்படி வர்றதுங்கிறதுக்கு ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஆகிடும். அதுக்கப்புறம் தான் வந்து கம்ப்ளீட்டாக ரிலீஃப் ஆகி வர்றதுக்கான அமைப்பெல்லாம் இந்த வைரஸ் தாக்குதல்லேருந்து தப்பிக்க முடிகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்டு நம்ம அஸ்ட்ராலாஜிக்கலாகவும் சொல்லலாம். நமது நேயர்கள் ஆள்போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி
மூங்கில் போல் கிளை கிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்க என வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.